வணக்கங்க. இந்த வாரம் மயிறு வீட்டு சமையலில் பூண்டு மிளகாய் சட்னியும் பூண்டு மல்லித்தலை சட்னியும் செஞ்சுருக்குறோம். ஈஸியாக செஞ்சுருக்கோம். செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சேனல் பார்க்குறவங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆளுங்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. என்ன பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயங்க, 10 பல்லு பூண்டுங்க, 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் புளிங்க, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க, 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கல்லைங்க, 1/2 கப்பு மல்லித்தலைங்க, ஒரு வடைச்சட்டி வச்சுட்டுங்க 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதிலே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குங்க. அதிலே பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. அதிலே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கீங்க. அதிலே மல்லித்தலையும் புளியும் சேர்த்து வதக்குங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிங்க. கொஞ்ச நேரம் ஆறுன முற்படுங்க, மிக்சியில சேர்த்து அரைச்சுக்குங்க. அரைச்சு முற்படுங்க, தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிங்க. ஒரு கரண்டி வச்சுங்க 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்து, கடுகு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் அரிஞ்சுக்குங்க. ஒரு வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஊற்றிடுங்க. அவ்வளவுதாங்க, பூண்டு மல்லித்தலை சட்னி ரெடி. இப்போ பூண்டு வரமிளகா சட்னி பார்க்க 10 சின்ன வெங்காயங்க, 15 பல்லு பூண்டுங்க, 4 வரமிளகா, சிறிதளவு புளிங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுட்டுங்க 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் 4 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலே பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா வணங்கின பிற்பாடு வெங்காயம் சேர்த்து வணக்குங்க. புளியும் அப்படியே சேர்த்து நல்லா வணக்குங்க.
இப்போ வணக்கின வரமிளகாயை அதுலயே சேர்த்துக்கிங்க. ஆறுன முற்பட மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க மைய. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. அதை தாளிக்கிறதுக்குங்க ஒரு கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிங்க. உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. வணக்கி எடுத்து ஊத்திக்கிங்க. அவ்வளவுதாங்க, பூண்டு மிளகாய் சட்னி ரெடி. ரைட்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு கண்டிப்பா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.